ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நமது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் டக்குன்னு உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினம் நண்பர்களே. இன்றைய தினம் நந்தி வழிபாடு, சிறப்பு அபிஷேகம், மாலை நேரத்தில் சிவன் கோயில் நடைபெறும். இதில் கலந்துக்குங்க. அற்புதமான நல்ல காரிய தடைகள் விலகிறது அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாமே தொலைந்து போகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே சிவ வழிபாடு, நந்தி பெருமான் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் பிரதோஷ நாள்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களை எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 9ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரித்தாலும் நீங்கள் முக்கியமாக 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை சுமூகமாக நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ அந்த 4 விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறது. இன்று ஒரு நாள் தாங்க இருக்குது. நாளிலிருந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. முக்கியமான செலவுகள் செய்யறது எல்லாம் முடிந்த அளவுக்கு தள்ளி போறது நல்லது. ரொம்ப அவசியமான வேலைகள் இதனால தான் நம்ம எதிர்காலமே இந்த வேலையை நம்பிதான் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பணிகள் எல்லாம் கொஞ்சம் நாளை வரைக்கும் தள்ளி போறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, செலவுகள் பண்றதையும் நாளைக்கு நீங்க தள்ளி போறது நல்லது. இந்த தினம் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 4 விஷயங்கள் கவனிங்க. முதலாவதாக இன்றைய தினம் நீங்கள் பேராசையை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நீங்கள் அவுட்டோர் பார்ட்டியில் போய் கலந்துக்கலாம். நிறைய சந்திப்புகளை நீங்கள் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல மனநிலை வைத்திருக்கக்கூடிய பொழுதுபோக்கில் நீங்கள் அதிகமாக ஈடுபடலாம் நண்பர்களே. அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொண்டாலும் இன்றைய தினம் நீங்கள் பணத்தை வெளியே எடுக்கக்கூடாதுங்க. பணத்தை மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது அவசியங்க. ஏன்னா சில பேர் நம்ப முடியாத சில ஆஃபர் தரேன்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எந்த ஆஃபரையும் நம்பி யார்ட்டையும் பணம் கொடுக்கக்கூடாதுங்க. கொடுக்கல் வாங்கல் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. பணம் வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். செலவுகள்லாம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானித்து செய்யணும். செலவுகளை வகைப்படுத்தி செலவுகளை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசித்து எந்த செலவுகளை செய்யணுமோ அந்த செலவுகளை மட்டும் செய்யறது நல்லது. மற்ற செலவுகளை நாளைக்கு வரைக்கும் முடிந்த அளவு தள்ளி போகிறது நல்லது நண்பர்களே. பேராசைப்படக்கூடாதுங்க. பணத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். உங்கள் பணத்தை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. ஸோ நீங்கள் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. பேராசைப்பட்டு பணத்தை யாருக்காகவும் வாங்கி கொடுத்துடாதீங்க. இந்த தினம் நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமா வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுக்கறது போன்ற வேலைகளை இன்றைக்கி செஞ்சிடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் இன்றைக்கி வேண்டாங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் இன்றைய தினம் பணப்பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. பேச்சுக்கள் மூலமாக தான் பல பிரச்சனைகள் வரும். ஸோ பேச்சை குறைச்சிக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் நாவன்மை உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க. நீங்கள் பேசினாலும் மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சில விஷயங்களை. இப்போ பேசுறதுக்கு சரியான டைம் இல்லை. ஸோ டைமுக்கு பேசுறது மூலமாக டைமிங்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நல்ல நன்மைகளுக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. நீங்கள் எப்போ பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். நாளை நீங்கள் பேசிக்கொள்ளலாம். முக்கியமான பேச்சுவார்த்தைகள் கூட நீங்கள் நாளை வரைக்கும் தள்ளி போட முடிஞ்சால் தள்ளி வைக்கிறது நல்லது. அல்லது இன்றைக்கி யார்ட்டையும் கடிஞ்சிருக்கலால் நீங்கள் தீய வார்த்தைகளால் இன்றைக்கி பேசிட வேண்டாம். கோபத்தினாலேயோ அல்லது மற்ற விஷயங்களினாலேயோ இன்றைக்கி நீங்கள் தீய வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது நண்பர்களே. மேலும் அன்பு காட்டுங்க. கனிவாக பேசுங்க முடிந்த அளவுக்கு. இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருந்தது பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. இந்த தினம் 3வதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயத்தை மனசுல விட்டொழிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. மனசுல தன்னம்பிக்கை தேவைதான். அசட்டு தைரியத்தோடு நான் செயல்பட சொல்லலை. ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயந்து நீங்கள் உங்கள் வேலைகளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத சில விஷயங்கள், நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு பிரமை இதெல்லாம் ஏற்படுங்க இன்றைக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த செயல்பாடுகளை நீங்கள் ஈடுபாடு காட்டுங்க. அதன் மூலமாக உங்கள் வேலைகளை சிறப்பாக முடிக்க முடியும். மேலும் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளை நீங்கள் ஈடுபடலாம். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்டோர் பார்ட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதில் போய் கலந்துக்கங்க. மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது மூலமாக நல்ல மனநிலையில் நீங்கள் இருக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் சின்ன அளவிலான தொழில் செய்கிறவங்க இன்றைய தினம் நெருக்கமான நபர்கள் மூலமாக சில ஆலோசனைகளை பெற முடியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. இருந்தாலும் நீங்கள் பேராசைப்படாமல் இன்றைய தினம்
நீங்கள் எந்த முதலீடும் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது இன்றைய தினம் நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. கடைசி 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம்ங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியம். அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது, முடிஞ்சிட்டதுன்னா உங்களுக்கு தாங்க நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் தான் கிங்கு மாதிரி செயல்படுவீங்க. ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாங்க, யோகா பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இறை வழிபாடுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துக்க. நேற்றே நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிரதோஷ தினமான இன்றைய தினம் நீங்கள் போயிட்டு சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. ஸோ இதன் மூலமாக உங்கள் கோபத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கோபத்தினால நீங்கள் தவறான நடவடிக்கைகள் பேச்சுக்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நாள். இந்த 4 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்திலுமே இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலர் சில பேர் சில கேலி கிண்டல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. காதலர் உங்களை கிண்டல் பண்றாரு அப்படின்னா இன்னைக்கு நீங்க உணர்ச்சி செய்யப்படக்கூடாது நண்பர்களே. கொஞ்சம் உணர்ச்சி செய்யப்படாம பொறுமையாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டே இருப்பது நல்லது. நிலைமை மோசமாகக்கூடிய வகையில் எதையும் செய்திடக்கூடாது நண்பர்களே. நீ காதல் வாழ்க்கையில பொறுமையாக இருக்கணும். துணிச்சலமாக சில முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய சில வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்க இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க. இன்றைய தினம் சாதகமான ரிவால்ட்டுகள் நீங்க கொண்டு வரதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. சில பேர் கூட பழகிறது சரியில்லை, நீங்க உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா அவர்களை விட்டு நீங்க வெளியே வந்துறது நல்லது. இன்றைய தினம் தேவையில்லாத நபர்களுடன் நீங்கள் உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டாங்க. நண்பர்களாக இருக்கட்டும், சில தேவையில்லாத நபர்களான உறவுகளை நீங்கள் துண்டிப்பது நல்லது நண்பர்களே. ஏன்னா தவறான நபர்களுடன் நீங்கள் இருக்கிறது பொழுது உங்களுக்கும் அதனால சில பாதிப்புகள் ஏற்படலாம். இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் நண்பர்களே. இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சண்டை சச்சரவுகளை உங்கள் குடும்ப வாழ்க்கையில தவிர்த்து கொள்ள முடியும். உங்களது மனக்குறந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையான இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ள நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்படணும். இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்தன நிறம், சாண்டல் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட் யாரு கூடயும் பண்ணக்கூடாதுங்க. விவாதங்களை குறைச்சிக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். வியாபாரத்தில் கூட நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை இன்னைக்கு விவாதிக்க கூடாது. கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. இன்னைக்கு சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் வேகமாக செயல்படணும் அவசியத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்கன்னா போதுமானது. இன்றைய தினம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உடம்புல ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டாலும் அதை நீங்கி விடும் நண்பர்களே. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை அவசரப்படாமல் நீங்கள் பொதுமையாக நிதானித்து முடிவெடுக்க வேண்டியது, விவேகத்துடன் செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் விவேகத்தோடு செயல்படுங்க. கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்னைக்கு நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது உங்களுக்கு பிரதானமான நன்மைகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அப்படியே சொல்லிடக்கூடாதுங்க. அதை வெளியிடும் போது யார்கிட்ட பேசுறீங்க, எந்த சூழலில் அவங்க இருக்காங்க, நீங்கள் யார்கிட்ட பேசக்கூடிய நபர்களோட சூழல் என்ன, எல்லாத்தையும் புரிந்துதான் நீங்கள் பேசணும். அவசரப்பட்டு நீங்கள் வாய் தவறி சில விஷயங்களை சொல்லிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க நண்பர்களே. பயணம் சார்ந்த செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நிதானம் கண்டிப்பாக தேவை. பயணங்களை முடிந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக விழிப்புணர்வோடு மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்கள் உடமையில் மீது கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் நீங்கள் யோசித்து சிந்தித்து பேசுறது நல்லது நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.